2 தொகுதியில் நிற்கிறாருன்னு சொல்றீங்க. உதயநிதி மட்டும் பரவாயில்லையா? அவரும் 2 தொகுதியில் நிற்கிறார். திருவல்லிக்கேணி, சேப்பாக்கத்தில் நிற்கிறார் போடுறாங்க. ஏன் இதெல்லாம் போட்டிருக்காங்க? ஆமா, வெளியிலயே இல்ல எழுதுறாங்க. மீடியாலே பேசுறாரு. இதுல நான் என்ன வந்து சொல்றேன்னா, விஜய் ரசிகர்கள் இருக்கிறாங்கல்ல, அதுவே பாதி ஓட்டு செல்லாத விட்டுறாங்க. பாஜக மேல உள்ள வெறுப்பு இருக்குல்ல, அந்த வெறுப்பை எல்லாம் அவர் என்ன பண்றாருன்னா திமுக மேல திருப்புறாரு. பச்சை கிளிங்கிற வார்த்தையே இல்லை. பச்சை கிளிங்கிற வார்த்தையே வரல, அதுல கருப்பு காக்காங்கிறது வரல. பாஜக காரங்களே இவங்களை கட்டி, ஒருவேளை இவர் உண்மையிலேயே பாஜக எதிர்ப்பா பேசுறாருன்னு எவரோ ஒரு பாஜக காரர் புடிச்சிட்டு இவங்களை எல்லாம் கட்டி வச்சுட்டு அடிச்சா கூட திமுக ஒழிகன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப கூட பாஜக ஒழிகன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அடிக்கு நான் நல்லா அடிப்பேன், அப்பவும் சொல்லக்கூடாது. இல்ல, நாளைக்கு வந்து விஜய் தான் உண்மையா ஜெயிச்சிருக்காரு, ஆனாலும் இவங்க சதி பண்ணி முதலமைச்சர் ஆயிட்டாங்க. அப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஓட்டு எங்கது என்ன தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருந்தாங்க. பெரம்பூரில் மட்டும் தெரிஞ்ச ஆர்டி சேகர் தான் உலகம் முழுக்க தெரிஞ்ச விஜய் தோக்கடிப்பார். இன்னொருத்தர் சீமான் இருக்காருல்ல, அவர் இருக்காரா? சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் திரு வே. மதிமாறன் அவர்கள். வணக்கம். வணக்கம். திமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியாகி இருக்கு. இந்த தேர்தல் அறிக்கை வந்து ஹீரோ மட்டும் இல்லை, இது ஹீரோயினும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதில் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், மருத்துவத்துறையில் சில அறிவிப்புகள், இடஒதுக்கீடு சம்பந்தமான அறிவிப்புகள், இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதில் ஹைலைட் மகளிருக்கான விஷயம்னு வரும்போது, அந்த உரிமை தொகை வந்து 2000 ரூபாய் ஏற்ற போகிறோம். புதுமை பெண் அந்த திட்டத்தில் இருக்கிற மாணவிகளுக்கு 1000 ரூபாயிலிருந்து 1500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8000 ரூபாய்க்கான டோக்கன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வீட்டு பொருட்கள்லாம் மகளிர் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி இந்த அறிக்கை எப்படி பார்க்குறீங்க? ஒரு சிறப்பான அறிக்கை தான். போன முறை தேர்தல் அறிக்கை வந்து ஒரு முக்கியமாக இருந்தது 2021 தேர்தலில். இந்த அறிக்கையும் அதுபோல் இருக்குது. இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னால், போன முறை தேர்தல் அறிக்கையில் கொடுத்த சில விஷயங்கள் இம்ப்ரவைஸாக இருக்குது. போன முறை வந்து நாங்கள் வந்து 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னார். இப்போ அது 2000 ரூபான்னு ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நிறைவேற்றிட்டாங்க. 1000 ரூபாய் நிறைவேற்றிட்டாங்க. இப்போ 2000 ரூபான்னு இருக்கு. அப்புறம் கல்லூரியில் படிக்கிற ஆண் பெண் இருபாலர் பசங்களுக்கும் 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 1500ன்னு இருக்காங்க. அப்போ அது நடைமுறையில் இருக்குது. அது நிறைவேற்றிட்டாங்க. அப்புறம் காலை உணவு திட்டம் வந்து தேர்தல் வாக்குறுதியிலே அவர் கொடுக்கல. முதலமைச்சர் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் பார்க்குறாரு, அசோக் நகர் பள்ளிக்கூடத்தில் காலையில். போனால் ஒரு குழந்தை சாப்பிடாம இருக்குது. ஏன் சாப்பிடலாம்? வீட்டில் சாப்பாடு இல்லைன்னு அந்த குழந்தை சொன்னதை வைத்து அந்த நிமிடம் முடிவு பண்ண திட்டம் தான் காலை உணவு திட்டம். அவர் என்னடா குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு சாப்பிடாம வருதேன்னு அரசு பள்ளியில், அப்படி ஒரு திட்டம் அது. அது நடைமுறையில் பயங்கர சக்ஸஸ் ஆகி பல்வேறு மாநிலங்கள் மட்டும் இல்லை, கனடா மாதிரி நாட்டில் இருக்க பிரதமர் கூட அதை கொடுத்து பேசியிருக்கிறாரு. அப்போ அந்த திட்டத்தை வந்து இம்ப்ரவைஸ் பண்ணி இப்போ 8ஆம் வகுப்பு வரை இதை உயர்த்தியிருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியமானது. 8ஆம் வகுப்புங்கிறது ஒரு குடும்பத்தில் 5ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு பையன் படிக்கிறான், ஒரு பொண்ணு படிக்குது. அவங்க அண்ணன் வந்து அண்ணனும் அக்காவும் அதே பள்ளிக்கூடத்தில் 6வது 7வது படிப்பாங்கன்னா 2 பேத்துக்கும் ஒரே உணவு முறை தான் அங்கே. அப்போ 5வது வரைக்கும் இருக்கிற குழந்தைக்கு பள்ளிக்கூடத்தில் சாப்பாடு கொடுத்துருவாங்க. 6வது போடுகிற குழந்தைகளுக்கு சாப்பாடு இருக்காது. அது மதிய உணவுக்காக தான் அங்கே இருக்கணும். அந்த பெரிய இடைவெளி, அந்த ஒரு சின்ன இடைவெளி 5, 6ங்கிற ஒரு வயசு வித்தியாசத்துக்குள்ளார பசி ஒன்றும் மறந்துடாது இல்லை. அது 8வது வரைக்கும் கொண்டு போனதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரே குடும்பத்துக்குள்ளாரையும் அந்த 6ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான திட்டமாக இருக்கிறது. ஒவ்வொரு திட்டமும் அது மாதிரி எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா போன முறை சொன்னதை நடைமுறைப்படுத்திக்கிறாங்க. போன முறை சொன்ன வாக்குறுதிகள் நடைமுறைப்படுத்திட்டாங்க. அந்த நடைமுறைப்படுத்துறதை விட இம்ப்ரவைஸ் பண்ண ஒரு திட்டமாக அடுத்தது அவர் கொண்டு போயிருக்கு. நிறைய அடுத்து கொண்டு போயிருக்கிறாரு. இப்போ புதுசான திட்டங்களும் அதோடும் சிறப்பாகவும் அமைஞ்சிருக்குது. பல்வேறு திட்டங்கள் மீனவருக்கான விஷயங்களை வந்து மீனவர்களுக்கு பிரச்சனை வந்து கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருவோர் யாரும் ஒரு எம்ஜிஆர் பாட்டெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. போகும்போதே அவங்க தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. கடல் அவங்கள வந்து எப்பவும் வந்து அச்சமுட்டுறதும் கிடையாது, மிரட்டுறதும் கிடையாது. கடல் வந்து அவங்களுக்கு வந்து எப்பவுமே அவங்களோட சேர்ந்து இருக்கிறது தான். அது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு எது பிரச்சனை மீனவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன்பிடி தடைக்காலம். இந்த மீன்பிடி தடைக்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து வருமானம் இருக்காது. வேலை இல்லாமல் இருக்கும்போது அவங்களுக்கு சிரமம். அதில் வந்து அவர் வந்து இப்போ 8000 ரூபா கொடுக்குறாரு. 5000 8000 மாற்றினாரு. இப்போ வந்து அறிவிச்சிருக்கிறார் 8000 அதை 12,000 அறிவிச்சிருக்கிறாருங்கிறது வந்து மிக முக்கியமானது அது. அதே மாதிரி கடல் சார்ந்த தொழிலில் இன்னொரு முக்கியமானது வந்து உப்பளம்.
உப்பளத்துல உப்பு எடுக்கிறவங்க, அவங்களோட தொழில் பார்த்தீங்கன்னா, மழை காலத்துல அவங்களுக்கு வேலை இருக்காது. வேலை இல்லாம ரொம்ப சிரமப்படுவாங்க. அவங்களுக்கான விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரூ. 5000லேருந்து ரூ. 8000 அறிவிச்சிருக்கிறாருங்கிறது அதுவும் ரொம்ப முக்கியமானது. இது மாரி ரொம்ப எளிய தொழிலாளர்களோட, எளிய மக்களோட வாழ்க்கைய வந்து போன 5 ஆண்டுகள்ல தரம் உயர்த்தியிருக்குது. இந்த அடுத்த 5 ஆண்டுகள்ல இன்னும் கூடுதலாக அது தரம் உயர்த்தி போகுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்ப எளிய பெண்களுக்கான திட்டம்ங்கிறது இப்ப நெறைய விஷயங்கள். கல்வி சார்ந்த திட்டங்களோடு வீட்ல இருக்கிற பெண்களுக்கு ரூ. 1000லிருந்து ரூ. 2000 அப்படின்னு வருது. வருமான வரி கட்டாத குடும்பம். வருமான வரின்னா கணவர் வீட்ல அவங்க கணவர் வந்து வருமான வரி கட்டாத குடும்பமா இருந்தா, அவங்க குடும்பங்களுக்கு வந்து எப்படி வந்து ரூ. 2000 கிடைக்க போதோ, அதே மாரி வந்து அவங்களுக்கு வந்து வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குனாங்கன்னா, அவங்க அருகாமையில் இருக்கிற கடையில அதுக்கு ரூ. 8000 அரசு குடுக்குது அப்படிங்கிறது இன்னொரு ப்ளஸ்ஸாவும் இருக்குதுங்கிறதுன்னு, நெறைய விஷயங்கள் வந்து கல்வி சார்ந்து. இந்த தேர்தல் அறிக்கைய நான் படிச்சேன். அந்த தேர்தல் அறிக்கையவே முதலமைச்சர் வந்து அத ஆரம்பிச்சிருக்கிறதே ரொம்ப பிரமாதமா வந்து அத வந்து நீதி கட்சியின் வரலாறுலருந்து ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் தேர்தல் அறிக்கையின் முதல் பகுதியாக வந்து நீதி கட்சி வரலாறு, திராவிட இயக்க வரலாறு அத படிச்சாலே ஒரு திராவிட இயக்க வரலாறு நீங்க புரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு அந்த தேர்தல் அறிக்கையில துவக்கமா முதலமைச்சரோட பேச்சு. அதுக்கு பிற்பாடு அவங்க முதல்ல அறிவிச்சதே மாநில சுயாட்சி தான் அறிவிக்கிறது. மாநில சுயாட்சி. இன்னைக்கு பிரச்சனையே ஒன்றிய அரசோடு வந்து இந்த பிரச்சனை தான் மையமா இருக்கு. இந்த 5 ஆண்டுகள்ல இவ்வளவு நலத்திட்டங்கள அவர் சிறப்பா நடைமுறைப்படுத்தியிருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா ஒன்றிய அரசோட எந்த ஒத்துழைப்பும் ஒன்றிய அரசு குடுக்கல. குடுக்க வேண்டிய பணத்தையும் குடுக்கல. ஆட்சிய செய்ய விடல. பல்வேறு நெருக்கடிகள் குடுத்த போதும், அவங்களோட சண்டை பண்ணி இவ்வளவு சிறப்புகள பண்ணியிருக்கிறாரு. அப்ப அத மையமா வச்சு இந்த தேர்தல் அறிக்கையில மாநில சுயாட்சிக்கு பிரதானமாக வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்த தேர்தல் வாக்குறுதி. இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மாநிலங்களுக்குமான உரிமையாக தான் இந்த தேர்தல் அறிக்கை ஆரம்பிக்குது. அது ரொம்ப முக்கியமானது. அந்த மாநில உரிமைகளுக்கான விஷயங்கள்ல வந்து குறிப்பா வந்து இங்க இருக்கிற வருவாய் துறையில பல்வேறு முக்கியமான வருவாய் துறையில இருக்கிறது 50% வந்து ஒன்றிய அரசு கொண்டு போயிடுது. 50% தமிழ்நாட்டுக்கு கிடைக்குது. அது 70% குடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் பாஜக ஆளுகிற மாநிலங்களுக்கும் கூட அது பயன்படும் அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப சிறப்பானது. அது வந்து திமுக என்பதே மாநில சுயாட்சிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அத வந்து பிரதானமா வச்சிருக்கிறாங்க. மொழி சார்ந்த விஷயங்கள்ல தமிழ் வளர்ச்சியும் சிறப்பா வச்சிருக்கிறாங்க. சமூக நீதி, இடஒதுக்கீடு சார்ந்து மிக பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கான இடஒதுக்கீட இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. பல்வேறு விஷயங்கள்ல இது ஒரு ஃபுல் பேக்கேஜா ரொம்ப பிரமாதமான ஒரு திட்டமா இருக்கு. இல்ல அதான் இப்ப நீங்க சொன்ன மாரி ஏற்கனவே இருந்த திட்டங்கள வந்து இன்னும் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, புதுசா ஒண்ணும் இல்லையே, ஹைலைட்டா ஒண்ணும் இல்லையே இல்ல நான் அப்படின்ற பின்னால மாரி சொன்னது எல்லாமே ஹைலைட்டா தானே நெறைய. விவசாயிகளுக்கு சார்ந்த பல்வேறு திட்டங்கள் புதுசா சொல்லப்பட்டிருக்குது. பல்வேறு திட்டங்கள் புதுசாவும் சொல்லப்பட்டிருக்குது. இதையெல்லாம் ஏன் வந்து ஏற்கனவே இருக்கிறது பிரபலமா இருக்குது ரொம்ப. அதனால உங்களுக்கு அது தெரியுது. ஃபோக்கஸா தெரியுது. நேத்து ஹைலைட்ஸ் பண்ணி முதலமைச்சர் பேசும்போது கூட இது மாரி திட்டங்கள தான் ஹைலைட்ஸ் பண்ணி பேசுனதுனால நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த தேர்தல் அறிக்கை படிச்சு பார்த்தீங்கன்னா, நெறைய புதிய திட்டங்கள் இந்த மாநில சுயாட்சி நான் சொல்றேன்ல, அது ஓப்பனிங் இப்போ முதல்ல இந்த இதுல வந்து அவ்வளவு ஏன்னா 5 ஆண்டுகள் பட்ட சிரமத்தின் பின்னணியில சொல்லப்பட்டிருக்குதுங்கிறது இருக்கு. இடஒதுக்கீடு சார்ந்து, கல்வி, பெண்கள் நலத்திட்டம் சார்ந்து பல்வேறு விஷயங்கள். இந்த ரூ. 8000 திட்டங்கிறது புதுசு தானே. அந்த மாரியான விஷயங்கள் வேற வந்திருக்குது. மீனவர்களுக்கான திட்டங்கள், பல்வேறு விஷயங்கள கல்வி சார்ந்து. இந்த உதவித்தொகை மட்டும் இல்லாம மீனவர்களுக்கான நலவாரியம் சார்ந்து அவங்களுக்கான தனிப்பட்ட முறையிலான தொழில் சார்ந்த முன்னேற்றம்ங்கிறதும், பல்வேறு துறை விவசாயிகளுக்கான முன்னேற்றம்ங்கிறதும், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான உதவித்தொகைங்கிறதும், பல்வேறு விஷயங்கள்ல புதுசாவும் நெறைய விஷயங்கள் சிறப்பா பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவும் வந்தா ரூ. 2000 குடுப்போம் ஆமா. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரிட்ஜ் குடுப்போம்லாம் ஆ. சொல்லியிருக்காங்க. விஜய் ஒரு பக்கம் வந்து அவர் 2500 சொல்லியிருக்காரு. 6 சிலிண்டர் அதெல்லாம் சொல்லியிருக்காருல்ல. அத எப்படி பார்க்குறீங்க? அது அதுதான் அவங்க ஏற்கனவே சொன்னது தானே. இவங்க சொன்னத தான் நம்ம திமுக வந்து ஆட்சி சரியில்ல அப்படின்னு இவங்க சொல்றாங்க 2 பேருமே. விஜயும் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி, பாஜக எல்லாருமே சொல்றாங்க. ஆட்சி சரியில்ல. 5 வருஷம் தமிழ்நாட்ட சீரழிச்சிருச்சு. வாரிசு அரசுன்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஆட்சி சரியில்ல. 5 வருஷம் போயிடுச்சு. இந்த ஆட்சிய ஒழிக்கணும்னு சொல்லிட்டு, என்ன திட்டங்கள்லாம் திமுக நடைமுறைப்படுத்துதோ அதுவே நாங்க செய்வோங்கிறாங்க. முதல் பகுதி என்ன பேசுறாங்க 2 பேரும், விஜயும், எடப்பாடியும் எல்லாருமே. ஸ்டாலின் ஆட்சி சரியில்ல, சரியில்ல, மோசமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ஸ்டாலின் ஆட்சியில் என்னென்ன சிறப்புகள் நடந்ததோ, அதையெல்லாம் நாங்க வந்து பண்ணுவோம்னு சொல்வது 2வது பகுதி வந்து, இந்த ஆட்சி சிறப்பா தான் இருந்திருக்குதுங்கிறதுக்கு, இவங்க பண்ண திட்டங்களையும் அவங்க அறிவிக்கிறாங்க. இவங்க சொன்ன இவரு 2000 சொன்னா, நாங்க 2500ங்கிறாரு அவரு. அவரு 2000ங்கிறாரு. இவரு 1000ன்னு அறிவிச்சாரு. அதனால அவர் 2000ங்கிறாரு. அப்புறம் வீட்டு பெண்களுக்கான உரிமை தொகை, பெண்களுக்கான விஷயங்கள் எல்லாவற்றிலும் இந்த அரசு என்ன சக்சஸ் ஆண்களுக்கும் பேருந்துல வந்து ஆமா இலவசம். ஆண்களுக்கு அவர் ஒரு படி அது எப்படி நடைமுறைப்படுத்த முடியும்னு எனக்கு புரியல. நீங்க சொல்றத நம்பும்படியா சொல்லணும்ல. இவர் பெண்களுக்குன்னு குடுத்ததுனா, நான் ஆண்களுக்குன்னு குடுக்குறேன். அதான் புதுசா சொல்றாராமா. சொந்தமா திங்க் பண்ணி. அவர் பெண்களுக்குன்னு சொல்ட்டாரு. நம்மள பெண்களுக்கு ஒரு படி மேல போய் ஆண்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆண்களுக்கு எப்படி நடைமுறைப்படுத்த முடியும்னு தெரியல. ஆண்களுக்கு விட அப்ப டோட்டலாவே பஸ் வந்து கட்டணம் இல்லாம ஓடும் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் ஆண், பெண் இருபாலர் தானே சமூகத்துல. நீங்க ஒரு வயது வரம்பு வச்சு ஆண்களுக்குன்னு சொல்லலாம்.
ஒரு 60 வயது இப்ப ஒயிட் போர்டுக்கு மட்டும்னு அது அப்படி கூட இல்லைங்க. அப்படி அமையறதுக்கு வாய்ப்பு அது இருக்குல்ல? எப்படி என்ன நீ எதுக்கு ஆண்களுக்குங்கிறீங்க? நல்லா வேலைக்கு வெட்டி போயிட்டு நல்லா சம்பாதிக்கிறவங்க எதுக்கு போகணுங்கிறீங்க? பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இது என்ன ஆகுதுன்னா, பெண்களுக்கு பிரத்யேகமா அவங்களுக்கு வந்து பொருளாதார பின்தங்கி இருக்கிறாங்க. டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அடுத்த கட்டமா பொருளாதாரத்த முன்னேறி சுயமா நிக்கணும் என்பதற்கான உதவி தான் அது. நீங்க அத கிண்டல் பண்ற மாரி இருக்கு. நீங்க பெண்களுக்கான ஒரு உரிமை குடுக்குறீங்கன்னா, அதே உரிமை ஆண்களுக்கு குடுக்க முடியாது. அப்ப ஆண்களுக்கு அந்த உரிமை குடுக்குறதா இருந்தா, அது பெண்களுக்கு பயன்படாது. அதே உரிமை. இந்த உரிமையே ஆண் ஆதிக்கமா இருக்கிறான் சமூகத்துல. பெண்களுக்கான கொடுக்கப்படுற உரிமைகள் என்பது ஆண் ஆதிக்கம் சமூகத்துல இருக்குது. ஆண்களுக்கு இணையா சமூகத்துல பெண்களுக்கு கை தூக்கி விடணும். அதுக்காக தான் பெண்களுக்கான இடஒதுக்கீடு. பெண்களுக்கான உரிமை அப்படிங்கிறது தான் அது. அப்ப பெண்கள் மீதான பாலியல் சீண்டல் நடக்குது. பாலியல் வன்முறை நடக்குது. அப்ப அவங்களுக்கான சட்டம் கொண்டு வந்தா தான் ஆண்கள நீங்க தண்டிக்க முடியும். அப்ப இவரு என்ன பண்றாரு? பெண்களுக்கான பாலியல் சீண்டல், பாலியல் தண்டனை எல்லாம் இவர் வந்து இப்ப இதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. சிறு குழந்தைகளோடு பெண் குழந்தைகளோடு பாலியல் வன்முறை செய்தாங்கன்னா, அவங்களுக்கு மரண தண்டனை வரை பரிந்துரைக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அவரு என்ன பண்றாரு? ஆண்களுக்கு பாலியல் வன்முறை செய்தால்ன்னு கூட சொல்லுவாரு அவரு. அது மாரி தான் இது. அப்போ வந்து ஏதாவது சொல்லணும்னு சொன்னா, ஆண்களுக்கு பாலியல் வன்முறை செய்தால் மரண தண்டனை. ஆண்கள் மீது பாலியல் சீண்டல் நடந்தான்னு சொல்லுவாரு அவரு. அது எவ்வளோ கோமாளித்தனமா இருக்கும் இல்லையா? அது மாரி வந்து நான் ஆண்களுக்கும் செய்வேன்னு சொல்றது, பெண்களுக்கான உரிமைகள கேலி பண்றதா இருக்குதுங்கிறது. ஏன்னா சொந்தமா சொல்றது இல்லங்கிறதுனால அது தெரியுது. அதே தான் இவர் கதையும். இவங்க 2 பேருமே ஆட்சி சரியில்ல. ஆனா அவங்க நலத்திட்டங்கள் நாங்க செய்வோம். அதான் அவங்க செய்றாங்கல்ல நீ எதுக்கு? அப்படின்னு ஜனங்க இல்ல இன்னொருத்தர் சீமான் இருக்காருல்ல. அவர் அவர் வந்து இருக்காரா? இந்த சீன்ல வந்து அவரு இந்த தேர்தல்ல அவரு பிரச்சாரம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி கிளம்பிட்டாரு. அப்படியா? தந்தி டிவில நியூஸ் 7ல தான் அவர பத்தி முக்கியமா போட்டுக்கிட்டு இருக்காங்க செல்லுதாப்ப. ஆனா ஒண்ணும் பெருசா அவர பத்தி செய்திகள் ஒண்ணும் இல்லையே. இல்ல அவரு நீங்க எல்லாத்தையும் குடுத்துருவீங்க. கல்யாணம் கூட பண்ணி வச்சுருவீங்க. புள்ளையும் குடுத்துருவீங்களா? அப்படின்லாம் இதெல்லாம் எவ்வளோ கேட்கிறாரு. இழிவா பேசுறது பாருங்க. இதுதான் சொல்றேன். இவங்களோட புத்தி இவங்கலாம் வந்து பெண்களை குறித்து எவ்வளோ மோசமா சீமான் வந்து பொது வெளியில பெண்கள பத்தி பேசுறதெல்லாம் இருக்குல்ல. இது என்ன பிள்ளையும் குடுத்துருவீங்கன்னா என்ன அர்த்தம் அது? என்ன அர்த்தம் அது? இது வந்து எவ்வளோ கேவலப்படுத்துறது. இப்போ அரசை சொல்வதல்ல. மக்களை இழிவா பேசுறதுல்ல. அந்த நலத்திட்டங்களை பெறுகிற மக்களை குறித்து பேசுறதா இருக்குது இல்ல இது. அப்ப நாங்க எல்லாமே பள்ளிக்கூடத்துல குழந்தைகளுக்கு என்ன பண்றாரு முதலமைச்சர்? காலை உணவு திட்டம். கூலி தொழிலாளியா இருக்கிறவங்க நீங்க இறங்கி பார்க்க மாட்றானுங்க இவனுங்க. இவனுங்க எந்த எந்த கட்டமைப்பும், எந்த வேலையும் இல்லாம, எந்த மாரியான ஒரு 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 கட்டமைப்பும் நான் இல்லாம வந்து எல்லாத்தையும் தரமா குடுப்பேன். இல்லைங்க. இவங்க இலவசம் குடுக்க கட்சி மாட்டேன். தமிழ்நாடு முழுக்க வந்து தனித்து நிக்குதுங்க. எங்கருந்து இவங்களுக்கு பணம் கிடைக்குது? அத வெளிப்படையா சொல்றாரா அவரு? வசூல் பண்ணி பண்ண முடியுமா? தமிழ் மக்கள் அவ்வளோ குடுக்குற பல இருக்கிறாங்களா? இவரோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது? அப்ப நீங்க வந்து உங்களுக்கு வந்து உங்களோட கொள்கை உணர்வு நீங்க தமிழர்களுக்காக போராடுறீங்கன்னு உங்கள நம்புறவங்க உங்களுக்கு குடுக்குறான். நீங்க வாங்குனா அது வந்து சமூகத்துக்கு பண்ற நன்கொடை. மக்கள் வாங்குனா ஓசியா? நீங்க அதானே பண்றீங்க. உங்களுக்கு வந்து கார் இருக்கு. அதுவும் சாதாரண கார் இல்ல. இந்த கார்லாம் வச்சு போறீங்க. அது யார் குடுத்தாங்கன்னா, ஒருத்தர் குடுத்தாரு. உங்களுக்கு தான் வருமானமே இல்லையே. அப்போ உங்களுக்கு உங்க வசதி, உங்க வாழ்க்கை தரத்த நீங்க சாதாரணமா கூட வச்சுக்கல. ஒரு எளிய வாழ்க்கை தரமா கூட வச்சுக்கல. ஒரு அரசு பேருந்துல போறது, அல்லது வந்து பிரத்யேகமா உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப வசதியா இருக்குது. ஆனா நீங்க வருமானத்த ஈட்டல. உங்களுக்கு யாரோ நட்புல குடுக்குறாங்க. நீங்க கட்சி பெரிய வளர்ந்த கட்சி கிடையாது. பெரிய சொத்து உள்ள கட்சியும் கிடையாது. அப்ப எங்க இருந்து குடுக்கும்போது உங்களோட தனி மனித வாழ்க்கைய நீங்க சொகுசா வச்சிருக்கீங்க. மக்கள் சேவை பண்ற நீங்க. உங்களுக்கு யார் குடுத்தாங்கன்னா, நண்பர்கள் குடுத்தாங்க. கொள்கையாளர் குடுத்தாங்கன்னு. உங்க வாழ்க்கை சொகுசா இருப்பதற்கு உங்களுக்கு வந்து வாங்குனீங்கன்னா, அது நன்கொடை. அப்புறம்னா திரள் நிதி அது. மக்களுக்கு அரசு வந்து மக்கள்ட்ட வாங்குன வரி பணத்த மிச்சப்படுத்தி அவங்க வாழ்க்கை தரத்த உயர்த்துறதுக்கு மக்களுக்கு அவங்க அவங்க திட்டங்கள நலத்திட்டங்கள குடுத்தாங்கன்னா, அது ஓசி. இது என்ன யோக்கியதை இது? எவ்வளவு கேவலப்படுத்துறது. நீங்க அரசை கேவலப்படுத்துவதில்ல. மக்களை இழிவாக பார்க்கிறது. மக்கள குறித்து மோசமா பேசுறது. இது மாரி பேசுறதெல்லாம் அப்புறம் என்ன முதலமைச்சர் என்ன பண்றாரு? காலை உணவு திட்டம்னு ஒண்ணு அறிவிக்கிறாரு. இன்னைக்கு பள்ளி கல்வியிலிருந்து ஆரம்பிச்சு கல்லூரி வரைக்கும் அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தைகளுக்கு கட்டணமே கிடையாது. உணவு செலவும் கிடையாது. அவங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சுட்டு கூலி வேலைக்கு போயிட்டா போதும். அவங்க காலை உணவு அவரு குடுக்குறாரு. மத்தியான உணவு அவரு குடுக்குறாரு. யூனிஃபார்ம் அவரு குடுக்குறாரு. புத்தகம் அவரு குடுக்குறாரு. ஃபீஸ் அவரு கட்டிர்றாரு. 12ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல. அதுக்கு மேல கல்லூரிக்கு போறதுக்கு இன்ஜினியரிங் காலேஜுக்கு அவரு பணம் கட்டுறாரு. அப்ப இவ்வளவு தூரம் போகுதுல்ல. இன்னைக்கு படிச்சு அடுத்த முறை வந்திருக்குது. இப்ப நான் முதல்வன் திட்டத்துல உலகம் முழுக்க போயிருக்கிறாங்க குழந்தைகள. இந்த இந்த அரசு வந்து நான் முதல் பள்ளிக்கூடம் வந்து அதுக்கப்புறம் கல்லூரி முடிச்சு போனவங்கள்ல இன்னைக்கு வந்து +2 முடிச்சு போனவங்கள்ல இந்த 5 ஆண்டுகள நான் முதல்வன் திட்டத்துல பல்வேறு துறைகள்ல சாதாரண கல்வி இல்ல. பெரிய கல்வி நிறுவனங்கள்ல வேலைக்கு போயிருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரொம்ப கூலி வேலை செய்றவங்க. ஒரு மீன்பிடி தொழிலாளியோட மகன் போயிருக்கிறாங்க. ஒரு வண்டி இழுக்கிறோட மகன் போயிருக்கிறாங்க. விவசாய கூலியோட மகன் போயிருக்கிறாங்க. மகள் போயிருக்கிறாங்க. அன்னைக்கு இவரு அமைச்சர் கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை சார்பா ஒரு 4, 5 மாசத்துக்கு நீங்க கூட வந்தீங்க அந்த நிகழ்ச்சி. அங்க பார்த்தீங்கல்ல நீங்க. பேசின குழந்தைகள்லாம் பார்த்தா பின்புலம் அவங்க அப்பாவோட வந்து நின்னு பேசுனாங்கல்ல. கல்வியில் சிறந்த இதெல்லாமே தமிழ். சாட்சியா தானே பேசியிருக்கிறாங்க. அப்ப அவங்கள நீங்க எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறீங்க? அந்த பெண் ஜப்பானுக்கு போயிருக்குது ஒரு பொண்ணு. அவங்க அப்பா பார்த்தா பரிதாபமா இருக்கிறாரு. ஏதோ ஒரு கடையோ ஏதோ ஒண்ணு வச்சிருக்கிறாரு. ரொம்ப வறுமையில இருக்கிற ஒருத்தரா இருக்கிறாரு. அவருக்கு குழந்தை அந்த அளவுக்கு வளர்ந்து போயிருக்குது.
அப்போ இன்னொரு பொண்ணு ஒரு கன்னியாகுமரியில இருந்து மீனவர் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு ஜப்பான்ல போய் படிக்குது. அந்த பொண்ணு ஜப்பான்லயே நன்றி தெரிவிக்குது முதலமைச்சருக்கு. இது எல்லாம் எவ்வளவு பெரிய சாதனை. இது எல்லாமே அப்பர் மிடில் கிளாஸ்ல இருந்தோ ஆதிக்க ஜாதியில இருந்து எடுக்கல. நீங்க கிளாஸ் கேட்டகரி வர்க்க நிலையிலும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குழந்தைகள், சாதி ரீதியாகவும் பின்ல இருக்கிற குழந்தைகள தான் தேர்ந்தெடுத்து அவங்க பயிற்சி கொடுத்து இன்னைக்கு இந்தியா முழுக்க பெரிய அளவுல வர மாதிரி வளர்ந்துருக்குது இல்ல. இப்ப அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது இவங்க திரும்ப திரும்ப பேசுறது என்னன்னா, இவங்க மக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது. நீங்க நலத்திட்டங்களை சொல்றேன்னா, இந்த நலத்திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு சொல்லுங்க நேர்மையா. சரியா நடைமுறைப்படுத்தல. இதுல ஊழல் நடந்திருக்குது. அப்படி இருந்தா நீங்க நிரூபிங்க அத. இந்த பள்ளிக்கூடத்துல அனுப்பிச்ச பசங்கள்ல அவங்களுக்கு விருப்பப்பட்ட திமுக குடும்பத்தை சேர்ந்த பசங்கள சொல்லிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா உங்களால? அதுதான் நீங்க வந்து அரசு சொல்ற குற்றச்சாட்டா இருக்கும். இதுல பயனாளர்கள பார்த்து தான் நீங்க பேசணுமே தவிர, நீங்க திமுகவுக்கு எதிரா பேசுறேங்கிற அடிப்படையில் மக்களை இழிவா பேசக்கூடாது. அப்புறம் இந்த தேர்தல் அறிக்கை வந்து சிறப்பா இருக்குது. அப்புறம் இந்த தேர்தல் பிரச்சாரத்துல இது ரொம்ப மையமா இருக்கும்போது, அது முதலமைச்சர் சொன்ன மாதிரி இது கதாநாயகனாகவும் இருக்குது, கதாநாயகியும் இருக்குது மட்டும் இல்ல, இது குணச்சித்திர நடிகராவும் இருக்குது. குணச்சித்திர கேரக்டராவும் இருக்குது. இதுல அவ்வளவு ஒரு ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு அப்பா கதாநாயகனாக வீட்டுல வந்து ஒரு பையன் இருக்கான், மருமக இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த வீட்டுல அப்பா ஒருத்தர் இருப்பாரு, அம்மா ஒருத்தர் இருப்பாங்களா, அவங்க ஒரு குணச்சித்திரம் தான் அந்த குடும்பத்தை தாங்குற அது மாதிரியான இதுலயும் வந்து இந்த இதுல சிறப்பான விஷயங்கள் இருக்குது. எனக்கு என்னன்னா இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்றது? இந்த தேர்தல்ல சிறப்பா எல்லாம் பிரச்சாரம் பண்றவங்க கூட்டணி கட்சிகள் எப்படி இதை வந்து இந்த எதிரிகள் நீங்க சொல்றீங்க இந்த மாதிரியான அவதூறுகள் சொல்றது, விஜய் பேசுறது, சீமான் பேசுறது, எடப்பாடி பாஜக காரங்கள்லாம் பேசுறது, இந்த மாதிரி அவதூறு தான் அவங்க பேசுறாங்க, எதையும் சொல்ல முடியாது. அந்த அவதூறுக்கு பதில் சொல்றதை விடவும் நீங்க எப்படி அதை எதிர்கொள்ளணும், அது அவங்க அவதூறு ஒண்ணும் இல்லாம போயிடும் அப்படின்னா, இந்த 5 ஆண்டுகள் சாதனையை மக்கள் மத்தியில் சொல்வது, நலத்திட்டங்கள் எவ்வளவு சிறப்பா செயல்பட்டு இருக்குங்கிறத மக்கள் மத்தியில் போக்கஸ் எடுத்து சொல்றது. அதை திமுக காரர்கள் மட்டுமல்ல கூட்டணி கட்சிகளும் கையெடுத்து பேசுறாங்க. கூட்டணி கட்சி இந்த 5 ஆண்டு சிறப்பா நடந்தது நம்புறாங்க, பாராட்டி பேசுறாங்க. அப்போ பிரச்சாரத்திலையும் அதுதான் பிரதானமா இருக்கணும். அதைத்தான் எடுபடும். இப்போ மக்கள் மத்தியில இந்த காலை உணவு திட்டம், பல்வேறு கட்டணமில்லா பேருந்து, மகளிருக்கான உதவி இதெல்லாம் சிறப்பானதுன்னு கூட்டணி கட்சிகள் எதிராக கேள்வி கேட்கும்போது பதில் சொல்றாங்க பிரஸ் மீட்ல. அப்போ அவங்க பிரச்சார யுக்தியிலையும் இதை பிரதானப்படுத்தி இருந்தாதான் நீங்க எதிரிகளை ஈஸியா வீழ்த்த முடியும். அப்ப திமுக மட்டும் ஆட்சியின் சாதனைகளை சொல்லிட்டு மற்றவங்க வந்து பாஜக விமர்சனம் அல்லது வந்து இவரு சீமான் விஜய் விமர்சனம் மட்டும் போறது வந்து அவங்களுக்கான போக்கஸா இருக்கும். அந்த எதிர்கட்சி பற்றி இந்த திட்டங்கள் போறதா இருக்கு. அதனால அதை சொல்ல வேண்டியது ரொம்ப கட்டாயம். அதே மாதிரி திமுக சார்பாக பிரச்சாரம் செய்ய போறவங்க கூட நாம என்ன பேசணும் அப்படிங்கிறதும் என்ன பேசக்கூடாதுங்கிறது ரொம்ப முடிவு பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா நீங்க எதையாவது ஒண்ணு பேசுறத வந்து எடுத்து நியாயமா ஒரு விஷயத்த கிரிட்டிக் பண்ணா கூட அதை திருச்சி பேசுறத தயாரா இருக்க ஒரு கும்பலா இருக்குது. ஏன்னா ஆட்சி நிர்வாகத்தை பத்தி குறை சொல்ல முடியல. மாறாக எதையாவது ஒண்ணு உருவாக்குறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு அவதூறு தயார் பண்ணி இவர் இப்படி சொல்லிட்டாரு, அப்படி சொல்லிட்டாரு, அவர் பெண்களை பத்தி இழிவா பேசிட்டாரு, இவர் இந்த மாதிரி பேசிட்டாருன்னு ஆதரவாளர் பேசிட்டாரு. திமுகவுல இருக்கிற பிரமுகர்கள் பேசிட்டாங்கன்னா அவ்வளவுதான், தோக்கடிக்கிறது அளவு கொண்டு போயிருவாங்க. திமுக ஆதரவாளர் இருக்கிற எங்களை மாதிரி ஆட்களை பேசினாலே பெரும் நெருக்கடி உருவாக்கிடுறாங்க. அதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. எதையாவது ஒன்று எடுத்துக்கிட்டு இவங்களே அதை சித்தரிக்கிறாங்கன்னும் போது நாம வந்து பொது வெளியில் பத்திரிகையிலோ தொலைக்காட்சியிலோ திமுக காரர்கள், திமுக ஆதரவாளர்கள், கூட்டணி கட்சிகள் பேசும்போது நாம் எதை பேசணுங்கிறத எதை பேசக்கூடாதுங்கிறது ரொம்ப முடிவு பண்ணிடணும் இருக்கணும். அந்த பேசக்கூடாதுங்கிறதுல நியாயமானது கூட இருக்கலாம். ஆனா அந்த தேர்தல் நடத்த தேவையில்லைன்னு கருதுறேன். ஒண்ணு குறிப்பாக பேசுறதுல குறிப்பாக அவன் மதம் குறித்து, இந்து மதம் குறித்து, சாதி கடவுள் குறித்து பேசுறத இந்த தேர்தல் நேரங்களில் தவிர்த்திடணும். நீங்க அதுல கிரிட்டிக் பண்றது, அதுல வந்து நியாயம் இருக்கணும். மதம் சார்ந்து அது விஷயங்களை பேசுறதுல ஒரு நியாயம் இருந்தாலும் கூட இந்த நேர அரசியல் சூழலை அதை மிஸ்யூஸ் பண்றதுக்கு இந்து மத எதிர்ப்பாக பேசி திமுக மேல முத்திர போட்டுருவாங்க. அதை பேசுறது ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படி அதை பேசுறதா என்ன பேசணும்னா ரைட்ஸ், இந்து மக்களுக்கான ரைட்ஸ், வழிபாட்டு உரிமை வாங்கி கொடுத்துருக்குது. அறநிலைத்துறை சார்பாக அனைத்து ஜார் அர்ச்சகராய்க்கலான்னு வந்துருக்குது. கோயில் சொத்துக்கள் மீட்கப்பட்டிருக்கு, கோயில் கொலைகள் தடுக்கப்பட்டிருக்குங்கிறதா பேசலாம். ஜாதி ரீதியாக ஒவ்வொரு எல்லா மக்களுக்குமான இடஒதுக்கீடு விஷயங்கள் எவ்வளவு சிறப்பா திமுக செஞ்சிருக்குதுங்கிறத சொல்லலாம். அப்புறம் பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். பெண்கள் பத்தி பேசும்போது யாராவது ஒருத்தரை விமர்சனம் பண்ணி பேசும்போது பெண்கள் எதிர்த்தரப்புல இருக்கிற திமுக எதிராக பேசுறவங்களை பெண் பிரமுகர்களா இருக்கிறாங்க, ஒரு நடிகையா இருக்கலாம், அவங்கன்னா அவங்களை வந்து பெண் என்பதற்காக விமர்சிக்கிறத முற்றிலுமா தவிர்த்தணும். தேர்தல் நேரத்தில் மட்டும் இல்ல, எப்பவுமே அது முறையில்லை. ஒரு பெண் என்பதற்காக ஒரு விமர்சிக்கிறது, பெண் அவங்க சரியில்லை ஊழல் பண்ணாங்கன்னு பேசுறத ஒரு ஆணை எப்படி பேசுறாங்களோ அது மாதிரி பேசுறது தப்பு இல்லை. அவங்க பெண் என்பதற்காக அவங்கள வந்து இழிவாக பேசுவது, உடல் ரீதியாக விமர்சனம் பேசுவது, பாலியல் ரீதியாக பேசுவதை முற்றிலுமாக அது கைத்தட்டல் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்துட்டு அதை நீங்க வந்து முற்றிலுமா அது அது அதை பேசுறதை முற்றிலுமா நிப்பாட்டிடணும். அதே போல் வந்து பெண்கள் சார்ந்த விஷயம் பேசுறதுல என்ன பேசுறதுல ஆண்களை குறித்து பேசும்போது, எதிர்கட்சி இருக்கிற ஆண்களை பத்தி பேசும்போது அவர்களுக்கு யாரோ ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்குது, நான் அதை கொண்டு வருவேன் மாதிரி பேசுற விஷயங்களை கூட திமுக ஆதரவாக பேசுறவர்கள் முற்றிலுமாக தேர்தல் நேரத்தில் கூட இல்ல, அது எந்த வகையில் நமக்கு பயன் கொடுக்கல.
அது அந்த நேரத்துல பேசும்போது கூட்டத்தில் இருக்கிற சில ஆண்கள் கைத்தட்டுறாங்களே தவிர பொது சமூகத்துக்குள்ளார எதிரான நிலையத்தை எப்பவுமே அது உருவாக்குது. அது எப்போதுமே விட்டு கொடுத்தோம். இந்த சூழலையும் அதை பேசக்கூடாதுங்கிறது ஒண்ணு. ஒரு பெண்கள் ஒரு 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 நடிகரையோ அல்லது வந்து அந்த கட்சியில இருக்கிறவங்களையோ பெண்கள் வந்து ரொம்ப விரும்பி பாராட்டுறாங்க, பேசுறாங்கன்னு சொன்னா, அவர்களை பாலியல் ரீதியாக அந்த நடிகரோட தொடர்புபடுத்தி பேசுறத வந்து முற்றிலுமாக அதை தவிர்க்கணும். அது வந்து அந்த பெண்கள் அப்படி பேசுறாங்கங்கிற ஒரு நோக்கம் நான் பார்க்க அப்படி விரும்பல அவங்க. ஒரு எமோஷன்ஸ்ல பேசுறாங்க. ஆனா அத அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த பெண்கள் ஒரு அண்ணனா பார்க்குறான். அந்த எமோஷன்ஸ் அந்த நேரத்துல இருக்கிறாங்களே தவிர, அதை அவங்க உறவோட தொடர்புபடுத்தி பேசுறதுங்கிறத முற்றிலும் அத தவிர்த்துடணுங்கிறது. ஏன்னா அத வச்சு மிஸ்யூஸ் பண்றது, தவறாக பேசுவதுங்கிறது வருதும். அப்ப என்ன பேசலாம்னா, பெண்களுக்கான நலத்திட்டங்கள் குவிஞ்சு கிடக்குது. இந்த ஆட்சியே பெண்களுக்கான ஆட்சி. எளிய பெண்களுக்கான ஆட்சி. இப்ப அத தான் நம்ம பேசணும். இந்த அக்கப்புறம் எதுக்கு நம்ம பேசுறது? இது நம்ம தேவையற்றது. அப்ப என்னன்னா, அது அவர்களுக்கு பேசுற விஷயமா மாறிடுது. அவங்கள பத்தி பேசுற விஷயமா மாறி, அதுல அவங்களோட விஷயங்கள், அவங்களோட சொந்த வாழ்க்கைய குறித்து பேசி, பேச வேண்டிய பெண்கள் நலன் சார்ந்து இவ்வளவு சிறப்பா செய்திருக்கிற அரசு திட்டங்கள பேச நம்ம மறந்துடுறோம். அத விட்டுடுறோம். விவாத பொருளாக இது போமாட்டேங்குது. பெண்களுக்கான அரசு செஞ்ச திட்டங்கள் விவாத பொருளாவே போகாம, மாறாக அவங்களோட விஷயம், அவங்களோட வாழ்வியல், அவங்க சார்ந்த விஷயங்கள் பொது விவாதமா மாறி, அதை திமுகவுக்கு எதிரா மாற்றத்தை தொடர்ந்து நடக்குது. அதனால அதுல ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறத நான் அதுல பார்க்குறேன். அதனால இந்த சாதனைகளோடு தொடர்ந்து பயணிக்கிறது, அது குறித்து பிரச்சாரமா போறதுங்கிறது கூட்டணி கட்சிகள் செய்யணும். கூட்டணி கட்சிகள் இந்த ஆட்சியின் தேர்தல் அறிக்கை சிறப்பா இருக்குன்னு சிபிஐல சொல்லியிருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் பாராட்டியிருக்கிறாங்க. அப்ப பிரச்சாரத்துல வந்து இந்த 5 ஆண்டு ஆட்சிகளின் சாதனையும், இன்னைய தேர்தல் அறிக்கையும் இணைத்து மக்கள் மத்தியில் பிரச்சாரம் கொண்டு போனா, எந்த இந்த இந்த வெற்றி வந்து இன்னும் விரைவாகவும், இன்னும் பிரம்மாண்டமாவும் இருக்கும். தாவேகா தலைவர் விஜயை பொறுத்தவரைக்கும் அவர் பெரம்பூர், திருச்சி கிழக்கு 2 தொகுதியில நிக்கிறாரு. 2 தொகுதியில நிப்பாருன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆமாமா. இப்ப முகநூல்ல எழுதியிருக்கீங்க 2 தொகுதியிலும் தோப்பாரு. ஆமா. அதையும் சொல்றேன் அப்படின்னு ஆமா. சொல்லியிருக்கீங்க. ஆனா மக்களோட முடிவு தானே. ஆமா. நானும் வந்து மக்கள் முடிவு வச்சு தான் நான் சொல்றேன். ஆனா விஜயோட போக்க வச்சு தான் நான் சொன்னது அவர் 2 இடத்துல நிப்பாரு அப்படின்னு சொல்லி. ஒண்ணு நிக்காம போயிடுவாரு, இல்ல 2 இடத்துல நிப்பாரு. நிக்காம போயிடுவாருங்கிறதுக்கு என்ன காரணத்த நான் முடிவு பண்ணனோ, அவர் 2 இடத்துல நிப்பாரு என்பதற்கு அதே காரணம் தான். தோத்துருவோமோங்கிற பயத்தின் காரணமாக நிக்காம போயிடுவாருன்னு சொன்னேன். அதே தோத்துடுவோமோ அப்படிங்கிற பயத்தின் காரணமாக 2 இடத்துல நிப்பாரு. இந்த இடத்துல போனா கூட அந்த இடத்துல ஜெயிச்சுக்கலாங்கிறது. அதுல மையமா எது நிக்குதுன்னா, தோத்துருவோம் அப்படிங்கிறது தான் நிக்குது. நிக்காம போனாலும் தோத்துருவோங்கிற பயம். 2 இடத்துல நிக்கலாம்ங்கிறதுக்கும், இங்க தோத்துருவோமா? பெரம்பூர்ல தோத்துருவோமா? இப்ப திருச்சியில ஜெயிச்சுக்கலாம். திருச்சியில தோத்துருவோமா? பெரம்பூர்ல ஜெயிச்சுக்கலாங்கிற தோத்துருவோமோங்கிற எண்ணம் தான் விஜய வந்து 2 இடத்துல நிக்க வச்சிருக்குது. 2 இடத்துல நிக்கிறது அப்படின்னு இப்ப சென்னையில இல்ல இந்த எண்ணம் எனக்கு இல்ல. விஜய் கிட்ட இருக்குங்கிறத நான் சொல்றேன். இல்ல அதான். அதாவது அவங்க என்ன சிலர் என்ன சொல்றாங்கன்னா, தாவேகா தரப்புல சென்னையில விஜய் பெரம்பூர்ல நிக்கிறாரு. இப்ப திருச்சியில ஒரு தொகுதியில நிக்கிறாரு. 2 இடத்துலயுமே எஃபெக்ட் இருக்கும். சுத்தி இருக்கிற தொகுதிகள்லாம் விஜய் நிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அந்த பரபரப்பு இருக்கும். இல்ல அப்படியெல்லாம் இல்ல. அந்த தொகுதியில எனக்கு பெரம்பூர் தெரியும். பெரம்பூர் பகுதியில நெறைய பிரச்சாரத்துக்கு போயிருக்கேன். பெரம்பூர் எம்எல்ஏ ஆர்டி சேகர் அவர் தொகுதி சார்ந்து ஒவ்வொரு ஊர்லயும் நலத்திட்டங்கள் நான் போய் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு நல்லாவே தெரியும். அவரு அந்த மக்கள், எளிய மக்களோட கூட்டம் அவருக்கு நிகழ்ச்சி நிகழ்ச்சி நடத்தினாலே மெயின் ரோட்ல பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் நடத்த மாட்டாரு. இன்டீரியரா ரொம்ப உள்ள இருக்கிற ரொம்ப உழைக்கும் மக்கள் வாழ்கிற நெரிசலான பகுதியில தான் கூட்டமே போடுவாரு அவரு. ஒவ்வொரு பகுதியிலயும். அந்த பகுதிகளோட நான் நிறைய பேசியிருக்கிறேன். அந்த மக்கள் அவரோட நெருக்கமா பழகுறாங்க. அவர் அவங்களோட நெருங்கி பழகுறாருங்கிறதுனால, ஆர்டி சேகர்ங்கிறவர் வந்து பெரம்பூரை தாண்டி பெருமளவு தெரிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இல்ல. அந்த தொகுதி மக்களுக்கு தெரியும். ஆனா விஜயை தமிழ்நாடு முழுக்க தெரியும். ஏன் இந்தியா முழுக்க கூட அவருக்கு தெரியும். ஏன் உலகம் முழுக்க கூட சந்திரமண்டலம் வரைக்கும் கூட தெரியும் கூட வச்சுக்கோங்க. ஆனால் பெரம்பூரில் மட்டும் தெரிந்த ஆர்டி சேகர் தான் உலகம் முழுக்க தெரிஞ்ச விஜயை தோற்கடிப்பாரு. ஏன்னா உள்ளூர்ல அவர் வந்து மக்களோட பயணிக்கிறாரு. மக்களோட வாழ்வியலோட பயணிக்கிறாருங்கிறதுனால எனக்கு அவர் அந்த தொகுதி எனக்கு நல்லா தெரியுங்கிறதுனாலே அதை நான் சொல்றேன். அதே தான் அங்க நடக்க போகுது. திருச்சியிலயும் அதுதான் அங்க நடக்க போகுது. அதனால இவரோட பயம் இப்ப என்ன சொல்றாங்க? அவர் ஜெயிச்சுட்டா நீ என்ன பண்ணுவேன்? ஜெயிச்சுட்டா என்ன பண்ணுவேன்? ஒருத்தர் இதுல வந்து கமெண்ட்ஸ் போட்டிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னு, 2 தொகுதியில் நிக்கிறாருன்னு சொல்றியே. உதயநிதி மட்டும் பரவாயில்லையா? அவரும் 2 தொகுதியில் நிக்க திருவல்லிக்கேணி சேப்பாக்கத்தில் நிக்கிறாருன்னு போடுறாங்க. ஏன் இதெல்லாம் போட்டிருக்காங்க? வெளியிலயே இல்ல எழுதுறாங்க. மீடியாலே பேசுறாரு. இதுல நான் என்ன சொல்றேன்னா, விஜய் ரசிகர்கள் இருக்கிறாங்கல்ல, அதுவே பாதி ஓட்டு செல்லாத ஓட்டுறாங்க. பாதி ஓட்டு செல்லாத ஓட்டு தான் போட போறாங்க. பாவம் அந்த பசங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. எதை அமுத்துறதுன்னு தெரியாம உதயசூரியனுக்கு அமுத்துற போறானுங்களா, வேற ஏதாவது ஏதோ அவங்களுக்கு வந்து என்ன சமூகம் விஜய் நடிப்பாரு, பல்டி அடிப்பாரு, டான்ஸ் பண்ணுவாரு, டூயட் பாடுவாரு, சண்டை போடுவாரு, பஞ்ச் டைலாக் போடுவாரு, சட்டையை காலர்ல கடிப்பாரு, ஸ்லோ மோஷன் நடப்பாரு. இதுதான் அவங்களுக்கு தெரியுது. அதனால சமூகத்துல எதுவுமே திருவல்லிக்கேணி சேப்பாகும்னா 2 தொகுதின்னு. அப்புறம் விஜய் வந்து திமுகவுக்கு எதிராக திமுகவுக்கு எதிரான கண்ணோட்டம் இது வரைக்கும் அந்த பசங்கிட்ட கிடையாது. இது வரைக்கும் கிடையாது.
இப்ப விஜய் ஒரு வருஷமா ஆமா, பேசுறதுனால தான் அந்த ஆமா. பசங்க திமுக. அதனால அதுவும் அவங்களுக்கு சொந்த கருத்து கிடையாது. விஜய் என்ன பண்றாரு, அவரு வேணும்னே திமுகவுக்கு எதிரா இந்த கட்சி நடத்தணும்னு ஆரம்பிச்சு நடத்தின வரைக்கும், விஜய் திமுகவுக்கு எதிராக இழிவாக பேசுகிற வரை விஜய் ரசிகர்கள் யாரும் திமுக எதிரா இல்ல அந்த பசங்க. இவர் தூண்டி விடுறாரு. இழிவா இந்த மாரியான அவர் என்ன இது மாரி பேசி அரசியல் ரீதியா விமர்சிக்கிறது இல்ல. ரொம்ப மோசமா பேசுறது, பாரு 2 தொகுதியில நிக்கிறதுங்கிறது. அப்புறம் எதையாவது லாஜிக் இல்லாம பேசுறது. 47 பேர் அவரு கொன்னுட்டு திமுககாரன் கொன்னான்னு சொல்றது. அப்புறம் வந்து சென்சார் போர்ட வந்து அப்புறம் ஸ்டாலினை சென்சார் போர்டை வைத்துக்கொண்டு எங்களை நெருக்குகிறாயாங்கிறது. சென்சார் போர்டு ஒன்றிய அரசுல இருக்குதுங்கிறது தெரியாது. அதைத்தான் இவரும் பண்றாரு. தேர்தல் ஆணையம் வந்து இவருக்கு இப்ப அனுமதி குடுக்கல பிரச்சாரத்துக்கு. உடனே வந்து திமுக ஆட்சி குடுக்கலன்னு வேணும்னே பேசுறாருல்ல. அது அந்த அறியாமையோட அவர் பயணிக்கிறாரு. ரசிகர்களோட அறியாமையோடயே இந்த திமுக மீதான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணின்றது ஒரே தொகுதி. பாஜக மேல உள்ள வெறுப்பு இருக்குல்ல, அந்த வெறுப்பை எல்லாம் அவர் என்ன பண்றாருன்னா திமுக மேல திருப்புறாரு. திமுக மேல. பாஜக பத்தியான அபிப்பிராயம் மக்கள் மத்தியில் என்ன இருக்கோ, அதெல்லாம் இவர் என்ன பண்றாரு, தன் அறியாமையால கேள்வி மூலமா அறியாமையால ரசிகர்கிட்ட அப்படியே கடத்துறாரு. ஆமா, இது ஒரு பாசிச தாக்குதல் அப்படிங்கிறாரு. யாரு? தேர்தல் ஆணையத்து கூட அதிகாரிகள் சேர்ந்துகிட்டு இந்த மாதிரி அதாங்க பண்றாங்க. நீங்க அத சொல்லுங்க. தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு. பாஜகவும் திமுகவும் சதி செய்தனான்னு சொல்லேன். நீ எதுக்கு தேர்தல் ஆணையம் தனியா சொல்ற? அது கூட சொல்ல நான் என்ன சொல்றேன், திமுக வந்து தேர்தல் ஆணையத்தோட சதி செய்து அதெல்லாம் சொல்றல அதிகாரிலாம் செய்யறானுங்கன்னு. அத உன்னால சொல்ல முடியலல்ல. பாஜகவும் திமுகவும் என்னை சதி செய்கிறார்கள்னு சொல்லணும்ல. திமுகவுக்கு சம்பந்தம் இல்ல. நீ அவதூறு சொல்ற. ஆனா உண்மையா சொல்லணும்னா பாஜக தான் சொல்லணும். உண்மை பச்சை கிளிங்கிற வார்த்தையே இல்லை. பச்சை கிளிங்கிற வார்த்தையே வரல. அதுல கருப்பு காக்காங்கிறதும் வரல. அது வரமாட்டேங்குது இல்ல. நீங்க தேர்தல் ஆணையத்தை சொல்லும் போது கூட திமுக தான் சொல்றீங்க. அப்புறம் அதிகாரியோட சொல்றீங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்ச நாணயம். இதுவரைக்கும் இவ்வளவு இழிவான இவ்வளவு எந்த நாலேஜும் இல்லாத நபர் மட்டும் இல்ல. இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி உள்ள ஒரு நபர் நம்ம பார்த்தது கிடையாது அரசியல் உலகத்துல. அவ்வளவு மோசமா இருக்கிற அந்த பசங்கள்ட்ட அப்படியே கடத்துறாரு. அப்படியே உன தேர்தல் ஆணையம் பாத்தியா, திமுக தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு இதுதான் நாளைக்கு ஓட்டு எண்ணிக்கையில தோத்துட்டாருன்னா திமுக ஓட்டு எண்ணிட்டான் பையன் நாளைக்கு. இல்ல, நாளைக்கு வந்து விஜய் தான் உண்மையா ஜெயிச்சிருக்காரு. ஆனாலும் இவங்க சதி பண்ணி இவங்க சொல்லுவாங்க. முதலமைச்சர் ஆயிட்டாங்க. அப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஓட்டு எங்கது என்ன தமிழ்நாட்டுக்குள்ளதான் என்னாங்க அப்படிம்பாங்க. கண்டிப்பா தமிழ்நாட்டுக்குள்ளதான் என்னாங்க அதனால அப்படிம்பாங்க. ஏதாவது ஒண்ணு எதை வேணுமாலும் அவங்க சொல்றது தயாரா இருக்கிறாங்க. அப்பவும் யாரு பாஜக காரங்களே இவங்களை கட்டி ஒருவேளை இவர் உண்மையிலேயே பாஜக எதிர்ப்பா பேசுறாருன்னு எவரோ ஒரு பாஜக காரர் புடிச்சிட்டு இவங்களை எல்லாம் கட்டி வச்சுட்டு அடிச்சா கூட திமுக ஒழிகன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப கூட பாஜக ஒழிகன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அடிக்கு நான் நல்லா அடிப்பேன் அப்பவும் சொல்லக்கூடாது. அடிச்சுக்கு அப்பவும் சொல்லாதங்கிற மாதிரி தான் இருக்குது. அவர் வந்து ரசிகர்களோட அறியாமையை வந்து அதோடு பயணிக்கிறாரு. அதுல வந்து தன் அறியாமையை சேர்த்து வச்சு என்ன பண்றாரு, ரசிகர்கள் அதுல திமுக எதிர்ப்பான காழ்ப்புணர்ச்சியில அவதூறுகளையும் தொடர்ந்து பயணிக்க விரும்புகிறார். இந்த தேர்தல் வேட்பாளர்கள் இதுல நான் போட்டேன்ல அவர் 2 தொகுதியில தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 2 தொகுதியில நின்றுருக்காரு முன்னமே சொன்னேன். அதே மாதிரி இன்னொன்னு சொன்னேன், அவரு 2 தொகுதியிலும் தோப்பாருன்னு சொன்னேன். அதுவும் நடக்குன்னு போட்டேன். ஒருத்தர் விஜய் ரசிகர் வந்து போட்டிருக்காரு எனக்கு கீழே என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ வந்து இன்னும் ஒரு வாரத்தில் லாரியில் அடிபட்டு சாவ அப்படின்னு சொல்றாரு. நீ எப்படி நம்புறது, நான் உனக்கு எப்படி அதான் நிரூபிக்கிறது அப்படின்னு அவர் போட்டிருக்காரு. இவங்க செய்வாங்க. ஒருவேளை நான் லாரியில் அடிபட்டு செத்தேன்னா ஒரு வாரத்துல இவங்களே செய்வாங்க. ஏன்னா 41 பேரை கொண்டுட்டு அதை தூக்கி பழி அடுத்த மேல போட்டவங்க தானே. அதனால இது மாதிரியான கோமாளித்தனமா இருக்குது. ஆனா ஆபத்தா இருக்கு. நீங்க நம்ம சிரிச்சு பேசிடுறோம். ஆனா சமூகத்துல எவ்வளவு பெரிய வினையாற்றுது. அவங்களையே நான் என்ன சொல்றேன்னா, விஜயோட இந்த ஊதாரித்தனமான மிக மோசமான அணுகுமுறையின் காரணமாக திமுகவும் நம்மளை விட்டுருங்க, விஜய் ரசிகர்கள் எவ்வளவு இழிவா விமர்சிக்கப்படுறாங்க சமூகத்துல. அந்த பெண் குழந்தைகள் எவ்வளவு மோசமா பேசப்படுறாங்க. ஒரு ட்ரெண்டாவே அந்த பெண்கள் வெளியில வந்து இப்பதான் முதல் தரையா வெளியில வராங்க. அந்த பெண்கள் பேசுறாங்க. அவங்க விஜய் மேல இருக்க ரசிக மனோபாவத்தோடு பேசும்போது அவர்களை குறித்து பொது சமூகம் எவ்வளவு மோசமா பாக்குது. எவ்வளவு அதை பத்தி ஒரு கவலை இல்லைங்க அவருக்கு. என்னடா இந்த பெண்கள் அப்படி பேசுறாங்க, இந்த பெண் இப்படி பேசுறாங்க, இதன் மூலமே அவங்க பாக்குறாங்களே. கமிஷன் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தாரு. இப்பதானங்க எங்க எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு? அந்த பெண்கள் இப்படி பேசுறாங்க, எவ்வளவு ஆபாசமான அவங்கள பத்தியான கண்ணோட்டம் பார்க்கப்படுது. ஏமா இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லவே மாட்டாரு. அதை விரும்புறாருங்க அவரு. அது ஒரு அறியாமையில் ஒரு 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 குழந்தை ஒரு பொண்ணு பேசுதுங்க. நான் அவருக்கு வந்து அக்காவா இருந்துட்டு போவேன், தங்கச்சியா இருந்துட்டு போவேன், பொண்டாட்டியே இருந்துட்டு போவேன்னு சொல்றதுல அவர் பொண்டாட்டியா இருக்கணுங்கிற உணர்வுலாம் அந்த பொண்ணு கிடையாது. அவர் ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிற பொண்ணு. அதுக்கு என்ன தெரிய போகுது? அது ஒரு அறியாமையில சொல்லுது. அது ஒரு உறவு. ஒரு குடும்பத்துல அவரோட நெருக்கமா இருப்பதற்கு அண்ணன் உறவு, தங்கச்சி உறவு, அக்கா உறவு மாதிரி மனைவி உறவுங்கிறது அவரோட இருக்கிறதுன்னு சொல்றதுதான் அது. இப்போ ஒரு ஆண் வந்து அடுத்த முறை நான் அவருக்கு பிறந்தா அவருக்கு மனைவியா போகணும்னு ஒரு ஆண் சொல்றாங்கிறத நீ அவரோட தொடர்படுத்த முடியாது. அது மாதிரி அது அவரோட இருக்கிறது எங்களுக்கு அவர் பிடிக்குங்கிற கண்ணோட்டத்தை சொல்லுது. ஆனா அதை சொல்லக்கூடாதுமா, இது தவறானதுன்னு சொல்ற யோக்கியதை அவனுக்கு இல்லை பாருங்க. அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய திமுக காரங்கள்லாம் விட்டுருங்க, வெளியில பொதுவா எப்படி பேசுறாங்க. அந்த பொண்ணை ஒரு பேட்டி கொடுத்ததை நான் பார்த்தேன். இப்போ நீ எங்க இடத்துல சேர்க்க மாட்டாங்க, எங்க பொண்ணு பண்ண மாட்டாங்கன்னா நீ கூப்பிட்டு பேசுனியா, ஏன் அந்த பொண்ணை இப்படி பாக்குறீங்க ஏதாவது சொல்லிருக்கியா?
அப்போ எவ்வளவு ஒரு ஒரு தன்னை ஆதரிக்கிறவங்களையே தனிமைப்படுத்துறதும், தன்னை ஆதரிக்கிற பெண்களை தன்னை வந்து பார்த்த 41 பேர் செத்து போனதுக்கு கவலைப்படல. தன்னை ஆதரிக்கிற பெண்கள் இப்படி அறியாமையில பேசுறாங்க. அவங்கள பத்தி பொது சமூகத்துல வந்து தவறா புரிஞ்சிக்கப்படுது. மற்றவங்க விமர்சிக்கிறாங்கிறத விட்டுங்க. அவங்க அக்கம் பக்கத்திலேயே அவங்கள ஒரு மாரி பார்க்குறாங்கன்னும்போது, இதெல்லாம் கூடாதும்மான்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு வச்சு நெறிப்படுத்துற கண்ணோட்டம் இல்லாதவன், தமிழ் சமூகத்துக்கு என்னங்க பண்ண போறாய்ங்க? எவ்வளோ பெரிய ஆபத்தா இருக்கு பாருங்க. எனக்கு அந்த அந்த விஜய் ரசிகர்களை பார்க்கும்போது எனக்கு பரிதாப உணர்ச்சி தான் மேலோங்குது. எனக்கு அவங்கள பத்தி எனக்கு இழிவான கண்ணோட்டமோ, அதுவே வரல. எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குது. இவ்வளோ பரிதாப உணர்ச்சியா இருக்கிறாங்க. இவங்கள இப்படி இப்படி பேசுறவங்கள இவ்வளோ மோசமா சமூகம் கிரிட்டிக் பண்ற நிலைக்கு அவர் தள்ளி வைக்கிறாரு. அத பத்தி அவருக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்ல. அதோட அவர் பயணிக்கிறாரு. அத தூண்டி விடுறாரு. தூண்டி விடுறாரு. வேணும்னே அவர் என்ன பண்றாரு, அவர் சொந்த வாழ்க்கைய வாதப் பொருளா மாத்துறாரு. அவருக்கும் அவர் மனைவிக்கும் வந்து அவர் மனைவிய வந்து இழிவா பேசுறாங்க அவங்க ரசிகர்கள். இதே பெண்களும் அவங்களும் கூட பேசுறாங்க. "ஏம்மா இதுக்கு என் சொந்த வாழ்க்கை நீங்க விட்டுருமான்னு" சொன்னவரு, என் மனைவி குறித்து பேசாதீங்கம்மா, பெண்கள் இப்படி பேசாதீங்கன்னு சொல்ல முடியல. ஒரு நடிகையோட தொடர்படுத்தி பேசுறத அவர் என்ஜாய் பண்றாரு. இப்ப இது குறித்து எதுவுமே மறுப்பு சொல்லாம இருக்கிறார்ல. இது ரொம்ப இந்த கோமாளித்தனம் பார்த்து வெளியில சிரிக்கிறது இருந்தாலும், இது ஒரு பேராபத்தோட தான் இருக்கு. நன்றி, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.